கேம்ல பெருசா நடக்க ஃபிளாஷ்பேக். ஒண்ணுமே கிடையாது. டேய் இவனுங்களா எங்கடா வந்தானுங்க? எங்களை பத்தி எல்லாம் எப்போ பேசுவீங்க? பல வாரமா பல சம்பவம் நடந்திருக்கு. வெயிட்டிங் ரெடியா? டேய் தம்பி கௌதம், அடுத்த வீடியோ உன்னை செய்யறதுக்கே வரோம். ஏய் என்னடா ஒரே ரீல்ஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பாவண்டா, அடி வாங்குறாங்க போட்டு நசுக்கி தள்ளிடலாம் போல. அவன் பேசுற பேச்சுக்கு தேவடா. இப்ப பார்த்தாலும் லிவர்பூல் தான் மாசு, நாங்க தான் இல்லாமன்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் தோத்து போற டைம்ல கலாய்க்க வேண்டியது. வந்துட்டான்டா டேய். ஆடு சிக்கிருச்சுடா, பிரியாணி போட்டுற வேண்டியதான் இன்னைக்கு. ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க. ஆமா, நான்லாம் பயங்கர பசியில இருக்கேன். ஒரு மட்டன் பிரியாணிய போட்டு சாப்பிட்டாதான் வயிறுல பசி அடங்கும். நான் லிவர் சம்பந்தமான பிரியாணி சாப்பிடலான்னு இருக்கேன் இன்னைக்கு. அடிச்சு காய போடுறேன். இல்லடா. தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு. ஃபுல் மீல்ஸ் தான். வா வா, என்னடா ஒரு 2 கேம் 3 கேம் தோத்து போற வரைக்கும் அப்பயுமே வாய்ப்பு அதிகமா தான் இருந்துச்சு. 4 கேம்ஸ் ரோன்னு போட்டா கூகுள் சர்ச் யாருக்கிட்ட சும்மா பாக்காதவங்கிட்ட போய் கூட கேட்டா இந்த மாதிரி 4 கேம் யார் தோத்து போயிருக்கா பிரீமியர் லீக்னா லிவர்பூல் சொல்றாங்க. ரோட்ல போறவங்க கூட அந்த லெவல் இறங்கிட்டீங்க. என்னது இது? ஒரே வடிலாம் நாங்க ஆரம்பிச்சு வச்சோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தோல்வி, அதுல ஆரம்பிச்சதுல லைனா எல்லாரும் போட்டு செதைச்சு விட்டாங்க புள்ளி ஒண்ணு. அதே போன சீசன் நிறைய தூக்கணுமாடா, கை வலிக்குது. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் 5 கேம் ஜெயிச்சோமா, அங்க ரெட் சக்க போட்டுக்காம பாரு, அவன் ரொம்ப அழுதான். 5 கேம் நாங்க ஜெயிச்ச உடனே ஐயோ 5 கேம் ஜெயிச்சு போறீங்கன்னு அழுதானா, அவனையும் வேற அடிச்சு போட்டோமா. சரி பார்த்தோம், ரொம்ப அழுகுறானுங்க. சரி வேற ஒருத்தவங்களுக்கு தூக்கி கை வலிக்குதே, இது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துடலாங்கிற ஒரு ஆசை இல்லாம ஒரு 4 கேம் சரி பரவாயில்ல தூக்கு இது வரட்டும், மேல வரட்டும், நம்மள எத்தனை நாள் தான் மேலேயே இருக்கிறது அப்படிங்கிறனால கீழே போற, வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் ஏன்டா எங்கள்ட்ட அடி வாங்குனீங்க? அது நீங்க 13 வருஷமா கீழே கிடக்குறீங்களா, ஒரு வருஷமாச்சு நீங்களும் மேல வரட்டுமேனு 3 பாயிண்ட் கொடுக்கலாமேனு கொடுத்தோம். ஓகே ஓகே. இருந்தாலும் வீடியோ ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் அந்த யார் மனதையும் புண்படுத்த வேணாம். அது லிவர்பூல் ஃபேன்ஸ்க்காக போட்டு விட்டுரு, கரெக்டா இருக்கும். சுபாஷ், அந்த மக் எங்கடா இருக்கு? மக்கு இங்கதான் டேபிள் மேல இருக்குது, டாப் ஆஃப் த டேபிள் மேல. ஆர்சனல்னு சொல்றா, அப்பதான் சில பேருக்கு எல்லாம் புரியும், எல்லாருக்குமே புரியும். கடைசி 5 கேம் வரும்போது டவக்குன்னு கீழே போயிடுறீங்களா, அது புரிய மாட்டேங்குது யாருக்கு. என்ன பண்றது? அதெல்லாம் கூட கண்டென்ட்டே நீங்க தான்டா சொல்லுங்க. இந்த மாதிரி 4 கேம்ஸ் இந்த ரோ தோத்து போனதெல்லாம் 2021 அத கூட விடு. போன சீசனே நீங்க 4 கேம் தான் தோத்து போயிருக்கீங்க. இப்ப லாஸ்ட் 4 கேம்ஸ் 4 டிஃபீட்ஸ். இத பத்தி என்ன கருத்துக்கள், என்ன நடக்குது? இன்னும் 500 மில்லியன் வேணும்னா கேளு. பந்தய அடிச்சிடும்ல. சில்வர் ஜூப்ளி ஒரே அடியே ஒரு கேஸ் சொன்னா, நம்ம சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பேங்க்ல இருந்து அவர் எஃப்எஸ்சி எடுத்துட்டு இருந்தீங்களே, அவன்கிட்ட வாங்கி கொடுக்குற முடியும். எங்க காசுடா இருந்தாலும் நாங்க தான் போட்டு செலவு பண்றோம்ல. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க பண்ணி இருக்கோம். டைம் தேவை. புதுசார பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டைம் கொடுத்தா தான் அவங்க செட்டப் பண்ண முடியும். எங்களுக்கு டைம் வேணும். போன வருஷம் பேசுறீங்களா, வந்த உடனே வின் பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், எங்களுக்கு அந்த டைம் தேவையில்ல, இது தேவையில்ல அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் எப்படி மாத்திட்ட? வெல்கம் பார்ட்டி எல்லாம் வச்சு பொறுமையா எல்லாரையும் ஜல்சா பண்ணி அப்புறம் கொண்டு வந்து அடுத்த சீசன் ஆடுறீங்களா இல்ல எப்படி, அது சொல்லுங்க. அதாவது ஒரு 4 கேம் தோத்தோடனே எவனும் வாய திறக்காதவன்லாம் நீங்க இந்த வருஷம் திறக்கிற மாதிரி ஆயிப்போச்சு நினைக்கும் போது கொஞ்சம் கவலைக்கிரமா தான் இருக்கு. இருந்தாலும் திருப்பி வாய் வச முடியலையேங்கிற கடுப்பு எங்களுக்கு இருக்கு. வேற ஒண்ணும் பண்ண முடியாது என்னால. ஏன்னா இருக்கணும். ஏன்னா எங்களெல்லாம் கலாய்ச்சல, ஏதோ ரிலேகேட் ஆயிடுவாங்க, அமோரின் எல்லாம் கிளம்பிடணும் அப்படின்னு. அமோரினுக்கு முன்னாடி ஸ்லாட் மிஷின் கிளம்பிடுவார் போல இருக்கு. என்ன அமோரின் மேல ஸ்லாட் இருக்காரு போல டேபிள் பொசிஷன்ல. ஐயோ அது ஓகே, என்ன டாப்ல தான் இருக்கிறோம். 2 பாயிண்ட் கீழே 3 பாயிண்ட் கீழேன்னா அப்படியே சறுக்கிட்டே போயிட்டு இப்ப யுனைடெட் மேல வந்துட்டாங்களே. என்னது இது? நீங்க 4 கேம்ஸ் லாஸ், அவங்க 3 கேம்ஸ் வின்னிங் ஸ்ட்ரீக். ஞாபகம் வச்சுக்கோ. அதேதான். அதே ஒன்னும் என்ன சொல்றது, டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கூட எனக்கு இல்ல. ஏன்னா எங்க மேனேஜரும் எங்க ஆடுறாரு, அதனால டிஃபெண்ட் பண்ற கேப்பபிலிட்டி இல்ல.
அது 8 வருஷமா எல்லாம் உள்ள இருக்கிற வன்மம்லாம் வெளியே வருது. எல்லாம் தெளிவா தெரியுது. அடி வாங்கி இப்பதான் கொஞ்சம் வாயை திறந்து பேச முடியுது அப்படிங்கிறது. இருந்தாலும் ஆமாம், அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்குது. டீமோட பர்ஃபார்மன்ஸும் மோசமா இருக்கு. மேனேஜரோட பர்ஃபார்மன்ஸும் மோசமா இருக்கு. என் மேனேஜர் பண்ற ஒரே பர்ஃபார்மன்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான்டா. அங்க மட்டும் தான் இஷ்டத்துக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிச்சிலேன்னு வந்துட்டு என் மேனேஜர் பர்ஃபார்மன்ஸை காணா, எங்க டீம் காணா. ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. என்ன பார்த்தாலும் யாரா இருந்தாலும் அடிச்சுட்டு மேல போறாங்க. ஆனா எல்லாரத்தோட அடிச்சது கூட பரவாயில்லடா. மேட்ச் வருது இல்ல, ஒரு ஆசையா மேட்ச பார்க்கலாம்னு உட்காருவோம். இன்னைக்கு மேட்ச் அப்படின்னு. எனக்கு ஏன்டா மேட்ச் வருதுன்னு இருக்குடா. அந்த நிலைமை கொண்டாந்து விட்டாங்க. ஒரு 30 நாள்ல வந்து அப்படியே என் கிளப்ப திருப்பி போட்டு சேர்ந்து அன்னைக்கு சொல்றாரு. ஐயோ மேட்ச் வருதுங்கிற ரேஞ்சில கொண்டாந்து விட்டானுங்க. என்ன பண்றது? ஒரு 6 வருஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டேன். உண்மையான லிவர்பூல் 10 வருஷமா இப்படிதான் இருந்தீங்க. தெரியாதனமா ஒரு 6 வருஷம் ஒரு சக்சஸ் பாத்துட்டீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல. அதனால வந்து பழசெல்லாம் மறந்துடக்கூடாது. மறுபடியும் அந்த ஃபேக்டரி ரீசெட்டுக்கு போகணும் நீங்க. அதுதான் எங்களோட எதுக்கு போகணும்? இந்த காலம் என்னது? என் கால் மேல நான் கால் போட்டுக்கிறேன். ஏய் எதுக்கு வரணும்னா இதுரா Man U winning Liverpool losing பிரீமியர் லீக் பேலன்ஸ் ஆகுதுல. கரெக்ட்டா இருக்கு. 3 மேட்ச் தான் ஆயிருக்கு. ரொம்ப பேச கூடாது. நீ என்ன சொன்ன? ஒரு மேட்சே ஜெயிக்க வக்கு இல்லாத நாய்ங்க. இப்ப பாரு எப்படி வந்துட்டு இருக்கோனே. பேக் டு பேக் எதுவுமே சொல்ல கிடையாது. தவறான வார்த்தைகள் பேச கூடாது. அதுக்கப்புறம் பாரு நாங்க வேற இப்ப நாங்க வந்து பிரீமியர் லீக்காலாம் விளையாடல. ஃபேன்ஸ் அப்படி அந்த மாதிரி விளையாண்டுறோம். இப்ப வர முடிவெட்ட ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா? 5 மேட்ச் வரிசையா இது பண்ணோனே அவனுக்காக போலான்ட்டு இருக்கோம்டா நாங்க. இப்ப அடுத்த 5 மேட்ச் ஜெயிச்சிருவோம். இல்ல முடிவெட்டறவே நாங்க இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? டாப் 4க்குள்ள வரணும் அப்படின்றதா. உங்களை போட்டாச்சு. அது வரைக்கும் இந்த வருஷம் நாங்க ஹாப்பி தான். அதுக்கு அடுத்து அப்படியே வந்துட்டே இருக்கும். சரி, ஏன்னா ஒன்ஸ் வர்ட்ஸ் அண்ட் சலாஸ் ஐசாக் ஸ்டார்ட் ஃபயரிங், ட்ராஃபிஸ் வில் ஸ்டார்ட் ட்ரைனிங். நீங்க ஒரே டியர்ஸ் ட்ரைனிங் போலயே. அல்ல அதான் நீயே சொன்னீங்க ஒன்ஸ். அந்த ஒன்ஸ் தான் வரல. அந்த ஒன்ஸ் டே ஸ்டார்ட் ஃபயரிங் தான். அந்த ஃபயர் தான் நடக்க மாட்டேங்குதே. பூரா ஃபயர்ல வந்து போய் டார்கெட் அடிக்க மாட்டேங்கிறானுங்க. இப்போ இன்னொன்னு தெரியும்ல, AI can't replace jobs. இவன் டீமுக்கு கொடுத்திருந்தா தாவிக்கிட்டு உருண்டுகிட்டே போய் வாங்கிட்டு வந்திருப்பான் ஈசாக்க. இவன் டீமுக்கு கொடுத்திருந்தா வாயிலிச்சுனாலும் எடுத்துட்டு வந்திருப்பான். எல்லாரும் சேர்ந்து போய் அடிக்கிறீங்க பாத்தீங்களா? எங்களுக்கு எல்லாம் தேவையில்லடா, ஸ்ட்ரைக்கர் எல்லாம் தேவையில்லடா, எம்புமே போதும்டா, முடிச்சிருவான்டா உங்களெல்லாம். இப்ப பாத்தல உங்க டிஃபென்ஸ் எங்க டிஃபென்ஸ் எல்லாம் பாத்தல இப்ப எப்படி இருக்குன்னு. நீங்களும் 14 கோல் விட்டுருப்பீங்க, நாங்களும் 14 கோல். அப்ப மெக்வேரே மாஸ்டா. ஆக்சுவலா உங்களுக்கு அகேன்ஸ்டா வேற கோல் அடிச்சிட்டான். வாண்டஸ் நீ வந்து பாரு, அவன் உங்க டீம் தானே இந்த டைலாகே சொன்னான். கேரக்டர் தானே முதல்ல சொன்னான், லீவ் த ஃபுட்பால் பிஃபோர் இட் லீவ்ஸ். ஃபுட்பால் லீவ்ஸ் யூ. அந்த மாதிரி கரெக்டா வந்து நம்ம சாலாக்கு சொல்லலாமா? ஏதோ 4 கேம் சேர்ந்து ஒன் ஷாட் தான் டார்கெட் போலியே. இல்ல பட் ஒரு அசிஸ்ட் போட்ட கோல் அடிச்சிட்டான்டா போன மேட்ச் ஏதோ. சோ அதனால இப்போதைக்கு டிஸ்னிக்கு மட்டும் வச்சுக்குவோம். டிஸ்னி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அனுப்பிச்சு விட்டுறலாம். இந்த வாட்டி ஜெயிப்பியா? தைரியமா ஏதாவது சொல்லி விடு, கண்டென்ட் வேணும்ல. ஜெயிச்சிருங்க. அதான் சொன்னேனே, எழுதிருங்க, இப்பவே எழுதிருங்க. 40 மேட்ச் எதுக்கு ஆடிக்கிட்டு, அந்த சீசன் டிரான்ஸ்பர் நாங்க இப்பவே ஆரம்பிச்சிடலாம்னு இருக்கோம். ஆமா, அப்புறம் வந்துட்டு ஜான்வரி விண்டோ வந்ததுல இருந்து சறுக்கிடுவீங்க. அப்ப வந்து பேர் அழிக்க முடியாது ப்ரோஃபைல் இருந்து. என்ன பண்றது? ஒரு தடவை தான் சறுக்கும், இந்த வாட்டி விழுகாது. சரி, சின்ன பையன் மன்னிச்சு விட்டு புதுசா இந்த வருஷம் ஒரு தடவை தான் சறுக்கும், இனிமேல் சறுக்காது. லிவர்பூலோட தோத்தோட சரி, இனிமேல் தோக்க மாட்டோம், அவ்வளவுதான். அதான் சரி. அப்புறம் என்ன, இப்ப நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் பார்த்தோம்னா லிவர்பூலுக்கு தான் இருக்கிறதுலே கஷ்டமான மேட்ச். மட்ரிட் வராங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆர்சனலுக்கு ஓரளவுக்கு ஈஸி. நம்ம யுனைடெடுக்கும் அங்கங்க ஷேக்கியா இருக்கு. அவங்க ஃபார்ம் நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்ட்டு. என்னடா சொல்லுங்க ஒருத்தரும், யாரு எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுது அடுத்த மாசம்? நெக்ஸ்ட் மந்த் நாங்க வின் தான் கண்டிப்பா. பட் லிவர்பூலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்குலாம் எதுவும் நடக்காது. லிவர்பூல் அப்படியே மெட்ரிட்ல போய் ஒரு அடி வாங்கிட்டு வருவாங்க. உங்கள்கிட்டே ஒரு அடி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம். பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். மெட்ரிட் போகல, மெட்ரிட் தான் வராங்க. நாங்க பெரிய லாடு மாதிரி ட்ரெண்ட் வாடா பாத்துக்கலாம் அப்படின்னோம். இப்போ ஐயோ அவன் வந்து எங்களை போட்டு செய்ய போறானே, அதுவும் ஆன்ஃபீல்ட்ல நினைக்கும் போது கவலைக்கிரமா தான் இருக்குது. உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும். ஏன்னா 4 கேம் வந்து ஃபர்ஸ்ட் பேலஸ், இதே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து வில்லா சிட்டி, வில்லா மெட்ரிட் சிட்டி. நெக்ஸ்ட் 3 கேம். வில்லா இப்பதான் சிட்டியை போட்டு பொழந்திருக்கானுங்க வேற. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் வந்து மிட் நவம்பர் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என் மேனேஜர் தாக்கு பிடிப்பாரான்னு தெரியல. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கு தம்பி. என்ன நடக்க போகுது?
என்னடா சாக் பண்றீங்க? நாங்க யுனைடெட் மாதிரியோ மத்த கிளப் மாதிரியோ மிட் சீசன்ல சாக் பண்ண மாட்டோம்டா. ரொம்ப மோசமான ரிசல்ட் போனா மட்டும் தான் பண்ணுவோம். பிரீமியர் எது லீக் ஜெயிச்சு மோசம்னா? கொடுத்திருக்கான்டா. எப்படிடா பண்ண முடியும் அடுத்த சீசன்? நாங்க செல்சி வந்து அவங்க மாடலே அப்படிதான். நீ ஒழுங்கா பண்ணினா போ, அடுத்த மேனேஜர் வந்து சாக் இது ஜெயிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி. எங்க கிளப் ஹிஸ்டாரிக்கலி அப்படி இல்லடா. பட் ஆனா வந்து அதனால ஐ டோன்ட் திங்க் அ சாக் அட்லீஸ்ட் சீசன் எண்ட் வரைக்கும் இல்ல. எதுவுமே இம்ப்ரூவ் ஆகல சீசன் எண்ட் வரைக்கும் அப்படின்னா கேள்விக்குறிகள் வரலாம். பட் இந்த சீசன்ல சாக்குக்குலாம் நோ சான்ஸ்ரா. அப்ப டாப் 4 வரலனா துரத்திடுவாங்களா? டாப் 4 இஸ் மஸ்ட்ரா. டாப் 4 இஸ் மஸ்ட். டாப் 4 வரலனால ஐ திங்க் ஹி மைட் கெட் தி சாக். ஐ திங்க் சோ. டாப் 4ல மஸ்ட். சாம்பியன்ஸ் லீக். சரி, உங்க வாயால ஃப்ராட்னு சொல்லிருங்க. ஃப்ராட்னு சொல்லிருங்க. ஆடடாவியா? இதெல்லாம் அது இருந்தா வார வாரம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இதெல்லே துரத்தி அனுப்பிச்சிருக்கணும். பேசுற பேச்சு பாரு. அதான் சொல்றேன். அதெல்லாம் வார வாரம் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அது ஒண்ணு கவலை இல்ல உனக்கு. அதையே கவலைப்படுற நீ. பிரீமியர் லீக் வின்னிங் மேனேஜர்லாம் சாக் பண்ண முடியாதுப்பா மக்களே. இங்க பாருடா, கிளாஸ்னர் 1 FA கப், ஆர்டெட்டா 1 FA கப். கம்யூனிட்டி ஷீல்ட்ல தான் 1 எக்ஸ்ட்ரா. மத்தபடி எல்லாம் டிரா தி மேட்ச் ஆயிடுச்சு. தெரிஞ்சுக்கோ. ஒண்ணு சரி, சொல்றது சரி. அங்கேயே முடியலங்கும் போது இங்கெல்லாம் நம்ம சாக் பண்றதுக்கான வழியே கிடையாது. பட் யுனைடெட் என்ன 3 கேம் தொடர்ந்து வின்னு டைட்டில் ஃபைட்டுக்கு போவீங்களா இல்ல என்ன நடக்கும் அடுத்த 3 கேம்ல? சார் நான் உன்கிட்ட பேசல, நான் ஆர்சனல் ஃபேன்ஸ் பேசிக்கிறேன். டேய் actually நாங்க அடுத்த மாசம் எங்களுக்கு எல்லாம் வெற்றி இதுதான் வரும். மேபி உங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்களும் பயந்துட்டு இருப்பீங்க. அடுத்த லெக்ல நான் உங்களை பாத்துக்கிறேன். 3 கேம் ஜெயிச்சதுக்கு இந்த வாய் பார்க்கலாம். இரு அடிச்சு அப்புறம் மறுபடியும் 16-17ல வந்துட்டு தண்டா சைக்கிள் ரிப்பீட், துணியை துவைச்சிட்டாங்க, அந்த கதெல்லாம் வரக்கூடாது. சைக்கிளை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க தான்டா சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு ஏப்ரலுக்கு வருவீங்க. ஏப்ரலுக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஆகஸ்ட் ஏப்ரல் தான். என்னது? இரு, ஏப்ரல் 5th தான். இரு பாத்துக்கலாம். சரி பார்க்கலாம் என்ன நடக்குது. ம். சரி, ஆக மொத்தம் வந்து போல்ட் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஆர்சனல் வெர்சஸ் தி மான்செஸ்டர் பாய்ஸ்னு சொல்லியிருக்கோம். இந்த நவம்பர்ல மிட் நம்ம இன்டர்நேஷனல் பிரேக்ல மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணி யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நம்மளோட ரோஸ்ட் ஆஃப் த லிவர்பூல் / கௌதம் வந்து என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம ஹைப் பண்ணி இன்னும் நிறைய நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்படுவீங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த பேனல் லைக்லோட ஜாயின் பண்ண சங்கர், சரண் மற்றும் கௌதம் எல்லாருக்கும் நன்றி. வேற ஒரு எபிசோட்ல உங்களோட ஜாயின் பண்றேன். நன்றி, வணக்கம்.